என்னோட ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக எல்லாருமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ என்னன்னா அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமாம் ஆமாம், ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் ஒன்றா வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாருக்குமே தெரியும். ஒரு நிமிஷம், எனக்கு தெரியாதுங்க. அதெல்லாம் நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன். ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்காருன்னு சொன்னாருங்க. ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கிறேன்னு சொன்னார். ஸோ அவரை நம்பி தான் நான் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணினேன். ஆமாம், கல்யாணத்தை பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1.5 months தெர் இஸ் நோ கம்யூனிகேஷன், நோ கான்டாக்ட். ஸோ அதுக்காக தான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். சார் கிட்ட உள்ள கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். சார் வில் டேக் கேர். கோயிலில் பண்ணியிருக்கேன். ஆமாம் ஆமாம். அப்புறமா நான் அட்ரஸ் பண்ணுறேன். கம்ப்ளைண்ட்டில் நான் கொடுத்தது வந்து அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. இப்போ நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். அதாவது அப்ரப்டாக கட் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ எனக்கு அது இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அதுக்காக நான் வந்து கம்ப்ளைண்ட் உள்ளே கொடுத்துருக்கேன். நான் ட்ரை பண்ணிட்டேங்க. நான் ஃபுல்லாக வந்து அவரை வந்து ட்ரை பண்ண ரீச் பண்ணிட்டேன். எல்லா சோர்ஸ்லையும் ட்ரை பண்ணிட்டேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாமல் நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஆரம்பகட்ட பிரச்சனை இருக்குல்ல, அந்த குழந்தை உங்களையும் குழந்தை ஏமாத்திருப்பாங்க. அப்போ என்ன சொன்னார் உங்ககிட்ட? சார், நான் கண்டிப்பாக மீடியாவை அட்ரஸ் பண்ணுவேன். எனக்கு அங்கேருந்து ஒரு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் மேபி அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம். அது வந்து உள்ள பேசுவாங்க. நான் வந்து அவரோட வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா, அது மட்டும் நான் உள்ள போய் பேசியிருக்கேன். அதை யாராலையும் மாற்றிருக்கேன். ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக அது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. சென்னை தாங்க. கல்யாணம் சென்னையில் தான் நடந்துச்சு. ஸோ சென்னையில் தான் செட் ஆகிடுச்சு. திரிவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். 2 years. இந்த போட்டோ போட்டிங்களா மேடம்? அது அவர் இறங்கி போட்டிங்களா? அது திருமணம் நடந்து ரொம்ப நாள் இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிஸ்னஸில் இருக்கார், ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்குது. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த குழந்தைக்காக இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவர், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கடைசியாக 1 week பிஃபோர் பார்த்தேங்க. அவர் பேச ரெடியாக இருக்கல. ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் அபியூஸில் முடிஞ்சது. 2 பேரும் உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்கிறாங்க. ஆமாம், ஒரு தனியார் தொலைக்காட்சி சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. எல்லாரும் முன்னாடியே என்னை தாக்குனார். அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னார். கோரிக்கை அதுதான் நான் சொல்லிட்டேன். அவர் என்னோட கணவர், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ். அந்த கோரிக்கையை தான் நான் வச்சிருக்கேன். அவரோட சேர்ந்து வாழணும், இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அதுதான் நான் வந்து கமிஷனர் சார் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கேன். இன்னொரு தகவல் சொன்னாங்க, குழந்தை வேண்டாம் நீங்க மட்டும் வேணும் அப்படின்னு அவர் சொன்னதா சொல்லி ஒரு தகவல் கிடைச்சது. உண்மையாது அந்த மாதிரி ஏதாவது உங்களை வற்புறுத்தினாரா? குழந்தையை கலைக்க சொன்னாரா? கலைச்சிருக்காங்களா ஏற்கனவே? ஆமாம், அதெல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து திரும்ப நான் ப்ரெஸ் மீட்டில் நான் ஓகே மேம், தேங்க்யூ.